சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் குரோதி வருடம், அதாவது 2025 வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மகர ராசிக்கு காரங்களுக்கு ரொம்ப யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ எல்லாம் சூரிய பகவான் 12ஆம் இடம், 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், அஷ்டமஸ்தானம் இதெல்லாம் மறைகிறாரோ அந்த காலம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கும் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்துக்கும் கொஞ்சம் சரி இருக்காது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு 3ஆம் பாவத்தில் தான் இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் இருக்கார். அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையுதுங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் அதிபதியாக இருந்து 5ஆம் பாவத்தில் போகிறார் இல்லைங்களா. மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். அதே போல் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லை, அதனால் குழந்தை தாமதமாய் கொண்டு இருக்கு, அல்லது குழந்தை பிறக்கதில் ரொம்ப ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. இது ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களோட 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை குரு 5ஆம் வீட்டில் இருந்து பார்க்குறார். குருவை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு. குரு கேதுவை பார்க்கறதுனால முன்னோர்கள் சொத்துக்கள் வருவதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஏதாவது யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு பொருளை கொடுத்துருக்கீங்க, அல்லது இடத்த கொடுத்துருக்கீங்க, அவங்க ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயம் அதனால் நீங்கள் கொடுத்ததுனால பிரதியுபகாரம் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னாங்க இந்த குரு பகவான் கேதுவை பார்க்கக்கூடிய இந்த சமயத்தில் சூரியன் 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் பழைய வகையான கடன் வசூலாகும், பழைய கடன் வசூலாகும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க கும்பராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 7.5 சனி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முடியுதுங்க. இப்போது இந்த 7.5 சனியில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது, 2ஆம் பாவத்தில் போகிறாரு, ஜென்மஸ்தானாதிபதி 2ஆம் பாவத்தில் போகிறாரு. பொருளாதார வரவுகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். சனி பகவான் கெடுக்க மாட்டார், அதாவது தடுக்க மாட்டார், ஆனால் தாமதத்தை செய்வார். அவர் டினைட் பண்ண மாட்டார், ஆனால் டிலே பண்ணுவார். அதனால் நல்ல விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு, ஆனால் கண்டிப்பாக உங்களை கைவிட்டுற மாட்டார். அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்யணும் மகர ராசிக்காரங்க முதல்ல. அடுத்தது ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பன் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் தான் ஐயப்பன் பிறக்கிறார். அவதாரம், ஐயப்பன் அவதாரம் பங்குனி உத்திரம். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 28ஆம் தேதி இந்த வருஷத்தில் வருது, இந்த மாதம் வருது. அன்றைய தினம் ஐயப்பனினுடைய பிறந்த நாள். ஐயப்பனுக்கு மட்டும்தான் அன்றைக்கி பிறந்த நாளான்னா இல்லை, நிறைய தெய்வங்களுக்கு நிறைய விசேஷங்கள், முன்னாடி சொன்ன பாருங்கள், நிறைய விசேஷங்களுக்கெல்லாம் உகந்தது. அந்த பங்குனி உத்திரத்தில் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க மகர ராசிக்காரங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இம்மாதம் 7ஆம் தேதி 7ஆம் பாவத்துக்கு வராருங்க. நண்பர்களுடன் உல்லாச பயணங்கள் ஏற்படுறது, வெளியூர்கள் போவது அப்படின்னு பல நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி திருமண தாமதம், 7ஆம் பாவங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கூட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தை செவ்வாய் பகவான் உருவாக்குறார்.
7ஆம் பாவத்தில் ஜனன ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். ஆனால் கோச்சாரத்தில் 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அது ஒரு யோகம். முக்கியமாக உங்களுக்கு பார்த்தீங்க, மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது 11ஆம் ஆதிபதி, அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. 11ஆம் பாவம்ங்கிறது லாபம், மனோரதங்கள் நிறைவேறுதல், ஆசைகள் பூர்த்தி அடைகிறது, எல்லாமே 11ஆம் பாவங்க. அதனால் அந்த 11ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் போகிறதுனால திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடும் போன்ற எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. முக்கியமாக சனி பகவான வழிபாடு பையுங்க, ஐயப்பனை வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் அமோகமான நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். சிவாய நம. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னென்னா சனி பெயர்ச்சி. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி பார்த்தியா இந்த வருஷம் நடக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி கிடையவே கிடையாது வாக்கிய முறைப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது திருக்கணித முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. என்னங்க புதுசாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் என்ன? திருநள்ளாறு இல்லைங்களா? அதே மாதிரி குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆலங்குடி இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கோவில்கள், நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அவங்க பயிற்சிகளை கொண்டாடுறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறில் கூட சனி பயிற்சி இந்த வரக்கூடிய காலத்தில் இல்லை, 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணித முறைப்படியான இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் அப்படிங்கிறது அதை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது உச்சித்தமானது. பெரும்பாலான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய முறைப்படி தாங்க கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளும் வாக்கிய முறைப்படி கொண்டாடுவது சிறப்பானது, சால சிறந்தது. அதனால் நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறது 2026 தான். இப்போது உள்ள காலம் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரக்கூடிய நாளில் வரும். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல நல்ல அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால் இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் பலன்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லணும், அல்லது இதை விரிவாக சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்டில் அந்த விஷயம் என்னவோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. வரக்கூடிய நாளில் நீங்கள் எந்த துறையை சொல்கிறீங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி பதில்களையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். சிவாய நமஹ.